சீனாவில் திடீரென பரவும் புதிய வைரஸ். மீண்டும் லாக்டவுன் காலம் வருமா? ஒட்டுமொத்த உலகிற்கும் எச்சரிக்கை மணி. தடுப்பூசி தடுப்பு மருந்தே இல்லாத இந்த வைரஸை சமாளிப்பது எப்படி? கடந்த 2019 டிசம்பர் மாதம் திடீரென சீனாவில் கொரோனா வைரஸ் பரவியது. சீனாவில் பரவிய கொரோனா உலகெங்கும் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியது. மருத்துவ உலகமே தடுப்பூசி கண்டுபிடிக்க களமிறங்கியது. அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியா வரை எந்த ஒரு நாடும் இதிலிருந்து தப்பவில்லை. கொரோனா பாதிப்பிலிருந்து உலகம் மொத்தமாக மீண்டு வரவே சில ஆண்டுகள் வரை ஆனது. இதற்கிடையே இப்போது 5 ஆண்டுகள் கழித்து சீனாவில் மீண்டும் புத்தாண்டு சமயத்தில் HMPV வைரஸ் பரவ தொடங்கியுள்ளது. இது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதென்ன ஹியூமன் மெட்டாப்னிமோ வைரஸ்? இந்த HMPV வைரஸ் அறிகுறிகள் என்ன, இதன் சிகிச்சை முறைகள் என்ன என்பது குறித்தும் தகவல் வெளியாகியுள்ளது. ஹியூமன் மெட்டாப்னிமோ வைரஸ் என்பது நியூமோவிரிடே வைரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த நெகட்டிவ் சென்ஸ் RNA வைரஸ் ஆகும். கடந்த 2001ஆம் ஆண்டு நெதர்லாந்தில் இந்த வைரஸ் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது. சில அறியப்படாத வைரஸ்களால் ஏற்படும் சுவாச தொற்று உள்ள குழந்தைகளிடமிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளில்தான் இந்த வைரஸ் முதலில் கண்டறியப்பட்டது. சீனாவில் திடீரென நிமோனியா பாதிப்பு பரவுவதாக சொல்லி அதை கண்காணிக்க அந்நாட்டின் நோய்கள் கட்டுப்பாட்டு ஆணையம் பைலட் கண்காணிப்பு திட்டத்தை உருவாக்கியிருந்தது. அங்கு HMPV வைரஸ் காரணமாகவே இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அங்கு குளிர்காலம் நிலவும் சூழலில் வரும் காலத்தில் இந்த சுவாச நோய்களின் பாதிப்புகள் மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை இதன் முக்கிய அறிகுறியாக இருப்பதாக சீன நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. சில கடுமையான சூழல்களில், குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு குறைபாடுள்ள நபர்களிடையே மூச்சு குழாய் அடைச்சி அல்லது நிமோனியா பாதிப்பும் கூட அறிகுறிகளாக இருப்பதாக சீன அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஆஸ்துமா, COPD எனப்படும் நுரையீரல் பாதிப்பு அல்லது எம்பிசிமா போன்ற நுரையீரல் பாதிப்பு உள்ளவர்களே இந்த நோயால் அதிகம் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வைரஸ் இருமல் அல்லது தும்மலிலிருந்து வெளிவரும் நீர்த்துளிகள் அல்லது ஏரோசோல்கள் மூலமாக பரவுகிறது. மேலும் நோயாளிகளுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருப்பது, அசுத்தமான சூழல்கள் காரணமாகவும் HMPV வைரஸ் பரவுவதாக சீன CDC அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டு 3 முதல் 5 நாட்களில் அறிகுறிகள் தென்பட தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் இந்த HMPV வைரசுக்கு இதுவரை தடுப்பூசி அல்லது தடுப்பு சிகிச்சை எதுவும் இல்லை. தற்போதைய சூழலில் நோயாளிகளுக்கு அறிகுறிகளை கட்டுப்படுத்த மட்டுமே சிகிச்சை தரப்படுகிறது. அதே நேரம் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த மாஸ்க் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, அடிக்கடி கைகளை கழுவுதல், முடிந்தவரை நெரிசலான பகுதிகளை தவிர்க்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் சுற்றி உள்ள இடங்களில் நல்ல சுகாதாரத்தை பேண வேண்டும் என்றும் தங்கும் அறையை சரியான காற்றோட்டத்துடன் இருப்பதை உறுதி செய்யுமாறும் அறிவுறுத்துகிறார்கள்.